بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்லரகமானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையில என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய நோன்பை நிறைவேற்றியவர்களாகவும் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ள இருக்கிறோம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் தொடராக பேசும்படியாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் போர்கள் ஆட்சியாளர்களுக்கு தருகின்ற பாடம் என்ன, உம்மத்தினர்கள் அதன் மூலமாக அடைய வேண்டிய விழிப்புணர்வு என்ன என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாம் எல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையினுடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கான விழிப்புணர்வை, அதற்கான பாடத்தை எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படைகளையும், எல்லா விதமான அடிப்படை சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வாயிலாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் வாயிலாகவும் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி கற்றுத் தருகிறார். அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் வழிகாட்டுகின்ற விஷயங்களிலே திருமறை குர்ஆன் வெறுமனே நாளை மறுமையிலே மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மார்க்க சட்டதிட்டங்களை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கவில்லை என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படையையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆன் இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மட்டும் அருளப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் திருமறை குர்ஆனை முழுமையாக படித்து பார்ப்பீர்களே, ஆனால் நாளை மறுமையிலே வெற்றியடைவதற்காக மட்டும் திருமறை குர்ஆன் என்ன செய்யவில்லை, நம்முடைய கைகளிலே தரப்படவில்லை. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கின்ற எண்ணற்ற சங்கடங்களை, எண்ணற்ற துன்பங்களை, எண்ணற்ற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான பாடங்களை எல்லாம் வரலாறுகளின் வாயிலாக
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் விழிப்புணர்வு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் திருமறை குர்ஆன் மிக தெளிவாக தெளிவாக நமக்கு மத்தியில் என்ன செய்கிறது, எடுத்து உரைக்கிறது. இப்ப தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களின் வாயிலாக இந்த ஆட்சியாளர்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன, இந்த உம்மத்தினர்கள் அடைய வேண்டிய விழிப்புணர்வு என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் இந்த தலைப்பினுடைய துவக்கமாக முன்னுரையாக நீங்கள் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் செய்த போர்கள் மட்டும்தான் மனித குலத்துக்கு வழிகாட்டுதலா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இப்ப இந்த தலைப்பு இனி இருக்கக்கூடிய உம்மத்துக்கு உரியது. ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களை சந்தித்தார்களே, பல யுத்த களங்களை நபி பெருமானார் அவர்கள் எதிர்கொண்டார்களே, அந்த எல்லா யுத்த களங்களிலும் நபி பெருமானார் வெற்றியை மட்டுமே தழுவினார்களா அல்லது தோல்வியையும் சேர்த்து தழுவினார்களா அப்படிங்கிற அடிப்படைகளை எல்லாம் அல்லாஹ் முந்தைய வரலாறுகளை நபி பெருமானார் அவர்களுக்கு சொல்லித் தருவதன் மூலமாக பெரிய பெரிய பாடங்களை எல்லாம் என்ன செய்கிறார், நமக்கு மத்தியிலே முன்வைக்கிறார். அப்ப நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற பாடத்திற்கு முன்னால் நபி பெருமானாருக்கு அல்லாஹ் என்ன பாடத்தை சொல்லி தந்தான் அப்படிங்கிற அடிப்படையை இன்றைய உரையின் வாயிலாக ஒரு துவக்கமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது, அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா யானைப்படை. ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டா கூட 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூட இந்த சூறாவை மனனம் செய்யாத பிள்ளையாக இருக்காது. மார்க்க தொடர்புடைய பள்ளிவாசலோடு தொடர்புடைய ஒரு சிறு பிள்ளையை அழைத்து நீங்கள் கேட்பீர்களே, ஆனாலும் அந்த பிள்ளை இந்த சூறாவை அழகா என்ன செஞ்சிடும், சொல்லிடும். அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை சொல்றான்ல, அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்றால், யாரெல்லாம் இந்த உலகத்தை ஆள வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடத்தை இந்த அத்தியாயம் சொல்லுகிறது. ரொம்ப பெருசுலாம் கிடையாது. சூரத்துல் பக்கரா போல, சூரத்துல் ஆலி இம்ரான் போல, சூரத்துல் நிசா போல, சூரத்துல் மாயிதா போல ரொம்ப பெரிய பெரிய வசனங்களை எல்லாம் உள்ளடக்கிய செய்திகள் இந்த அத்தியாயத்திலே இல்லை. திருமறை குர்ஆனிலே இது 105வது அத்தியாயமாக இடம்பெறுகிறது. ஒரு 5 செய்தியை அல்லாஹ் சொல்றான். 5 செய்தி என்னது, இப்படி நடங்க, இப்படி சரிங்க, இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் அப்படின்னு ஏதாவது பேசுறானா? என்றைக்கோ நடந்த ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். என்றைக்குன்னா இன்னைக்கு நபி பெருமானார் இந்த ஆண்டில்தான் இந்த பூ உலகத்திலே பிறக்கிறார்கள். இந்த உலகம் இருக்குதுல, இந்த யானை ஆண்டுல தான் ரசூல்லா பிறக்கிறாங்க. அந்நேரம் ரசூல்லாவே இல்ல. இந்த அலந்தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் நபி பெருமானாருக்கு அருளி வைத்து, நபி பெருமானாருக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுகின்ற அடிப்படையாக தந்திருக்கிறானே. இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது நபி பெருமானார் இந்த உலகத்துல பிறக்கவே கிடையாது. உங்களுக்கு யானை ஆண்டுல தான் ரசூல்லா அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினா அம்மையார் அவர்களுக்கும் பிள்ளையாக என்ன செய்கிறார்கள், பிறக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்ய முடிகிறது, விளங்க முடிகிறது. ஏன் இதை சொல்றேன்னா, அல்லாஹ் இந்த சூறாவை ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி கேட்கிறான்னா, யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீ அறியவில்லையா அப்படிங்கிற அல்லாஹ். அப்பதானே பிறக்கிறாங்க. எப்படி அறிவாங்க? 2 விதத்தில் அறிவார்கள். அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது யானைப்படை காபத்துல்லாவை நோக்கி வந்த நேரத்திலே காபத்துல்லாவில் இருந்த யாருமே முஸ்லீம் கிடையாது. நீங்க இந்த அடிப்படையை ரொம்ப ஆழமா விளங்கிக்கிடணும். அல்லாஹ்வால் உதவி செய்யப்பட்ட அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ்வால் அழிக்கப்பட்ட அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் முஸ்லீம் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? ரசூல்லா வந்ததுக்கு பிறகுதானே தூதுத்துவத்தை சொல்றாங்க. நபி பெருமானார் தூதராக 40வது வயதிலே தேர்வு செய்யப்பட்ட நேரத்திலே அந்த மக்கள் இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அல்லாவை அறிந்து வைத்திருந்தார்கள், அல்லாவை தெரிந்து வைத்திருந்தார்கள். அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு அடிப்படை விளங்கி இருந்தால் கூட அவர்கள் நிறைய சிலைகளை அல்லாவுக்கு இணையாக, அல்லாவுக்கு சமமாக, அல்லாவுக்கு துணையாக சேர்த்து வைத்து இணை வைத்த நிலையிலேயே அல்லாவை நம்பி இருந்தார்கள். அதான அவங்களுடைய நம்பிக்கை. அப்ப யார் இணை வைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிற பட்டியல்ல என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவத்தை சொல்ல வந்த நேரத்திலேயே இங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. லாத்தை கடவுளாக ஆக்கி வைத்திருந்தார்கள், உஸ்தாவை கடவுளாக ஆக்கி வைத்திருந்தார்கள்,
மனாத்தை கடவுளாக ஆக்கி வைத்திருந்தார்கள், யவுக்கை கடவுளாக ஆக்கி வைத்திருந்தார்கள், நஸ்ரை கடவுளாக ஆக்கி வைத்திருந்தார்கள். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா நூஹ் நபி காலத்துல இருந்து நல்லவர்களாக இந்த உலகத்திலே நல்ல செய்தியை அல்லாஹ்வால், அல்லாஹ்வுடைய தூதரால், அந்த காலத்துல தூதரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன நல்ல செய்திய மக்களிடத்துல சொல்லி அதன்படி முறையாக மிக சரியாக வாழ்ந்த மக்களை கடவுளாக்கிட்டான். அவங்களுக்கு அப்ப நபி பெருமானார் தூதராக அருளப்படுவதற்கு, அனுப்பப்படுவதற்கு முன்னதாக அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, முஸ்லிம்களாக அந்த காபத்துல்லாவிலே, மக்கமா நகரத்திலே இருக்கவில்லை. 2 பேரும் முஸ்ரிக்கி. ஆனா அல்லாஹ் இங்க என்ன ஆட்சியாளர்களுக்கு இந்த அத்தியாயத்தின் வழியாக பாடம் நடத்துறான்னா, மூமின்களுக்கு என்ன பாடம், 2 பேருக்குமே பாடம் நடத்துறான். என்ன பாடம் நடத்துறான்னா, 2 பேருமே முஸ்ரிக்கி. ஆபிரகாம் ஒரு படை மக்கமா நகரத்தில் உள்ள அந்த முஸ்ரிக்குகளை அழிக்க வருகிறது. நீங்க நல்லா விளங்கணும், முஸ்லிம்களை அழிக்க வரல, சிலை வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த முஸ்ரிக்குகளை அழிப்பதற்கு இன்னொரு முஸ்ரிக்குகளுடைய படை கிளம்பி வருகிறது. வருதா? 2 பேருமே முஸ்ரிக்கி. இதுல யாருக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கமும் அல்ல. இதற்கு முன்பு இருந்த எந்த தூதர்களும் வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பவே இல்லை. நிறைய போர் நடந்ததுனால, நிறைய போருக்கான ஆதாரங்கள், சான்றுகள் கிடைக்கிறதுனால இஸ்லாத்தை சொல்லுகின்ற அனைவருமே ஒரு வன்முறையாளர்கள், ஒரு அடக்குமுறையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இன்னைக்கு எய்தாப்புல இருக்கிறான்ல, வேறு கொள்கைக்கார, வேறு மதக்காரர்கள், வேறு சமுதாயத்தவர்கள், அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஆனா அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்னா யாருன்னு சொல்லத்தான் வந்தாங்க. வேற எதுவும் யாரு கூடயும் யாரையும் அடிக்கிறது, ஆட்சி கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக, தான் மன்னராக ஆகிவிட்டோம் என்பதற்காக நபி பெருமானாரும் இதை செய்யவில்லை. நபி பெருமானாருக்கு முன்னால் இருந்த எந்த நபிமார்களும் இதை செய்யவில்லை. ஒரு நிர்பந்தத்துல, ஒரு கட்டாயத்துல, வேற வழியே இல்ல, இந்த உலகத்துல யுத்தம் செய்யாட்டினா வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பொழுது மட்டும்தான் நபி பெருமானாரும் யுத்தத்தை செய்தார்கள். நபி பெருமானாருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் யுத்தத்தை கைகொண்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல 2 பேருமே முஸ்லீம் இல்லை. ஆனா அல்லாஹ் யாருக்கு உதவுறான் அப்படிங்கிற அடிப்படையை நமக்கு சொல்லி தர்றான். என்ன சொல்றான்னா, யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா அப்படின்னு நபி பெருமானாரை பார்த்து கேட்டுவிட்டு உம்மத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்றான். அலம் எஜ்அல் கைதகும் ஃபீ தலலில், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் தோல்வியிலே முடிக்கவில்லையா? இதுதான் உம்மத்துக்கான பாடம். விளங்குதா உங்களுக்கு? 2 வரியில எல்லாம் முடிச்சுட்டான். பெரிய பெரிய படை இருக்குதுல, யானை படைனா நீங்க நினைக்கிற மாதிரி யானைக்கு எதிராக பூனையை கொண்டாந்து உடல அல்ல, அது பெரிய படை. அப்படிதானே? ஆபிரகாம்ங்கிற மன்னனுடைய வரலாறுகளை நீங்கள் தேடி படித்து பாருங்கள். உலகமே மிரள்ற மாதிரியான ஹிட்லர் இருக்கிறான்ல, இடியமில் இருக்கிறான்ல, இன்னைக்கு யூதர்களை பார்த்து உலகமே மிரண்டு போய் நிக்குதுல, ஃபிரௌனை பார்த்து உலகம் மிரண்டு போய் நின்னுச்சுல, காரூனை பார்த்து உலகம் மிரண்டு போய் நின்னுச்சுல, அது மாதிரியான உலகமே மிரண்டு போய் நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளன் யாரு? இந்த ஆபிரகாம்னு சொல்ல, ஆபிரகாம் இல்ல, ஆபிரகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன். அநியாயமாக, பலவீனமாக இருக்கின்ற, எந்த விதமான தகுதியும் அற்று இருக்கின்ற, யுத்தங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஆளுமை அற்று இருக்கின்ற அந்த பகுதியை வெல்வதற்காக வருகிறார். நாடு பிடிக்கிற வேலை எல்லா இடத்துலயும் நடந்துச்சு தானே. பாபரு, ஹுமாயூனு, அவுரங்கசீப், கஜினி முகமது, இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இந்த நாட்டை ஆண்டார்கள். அதுதான் அவனுக்கு இன்னைக்கு வெறுப்பா இருக்கு. இவங்க 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டுட்டாங்களே, நம்ம ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், மரணம் வருகின்ற வரை, இந்த உலகம் இயங்குகிற வரை நம்ம ஆளணுமே அப்படிங்கிற எண்ணத்துல தானே இவன் நாடு பிடிக்கிற வேலையை பார்க்கிறான். இது எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. இன்னைக்கு சமகாலத்திலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் நாடு பிடிக்கின்ற வேலையை பாக்குறாங்கல்ல. இது மாதிரி நாடு பிடிக்க வந்தவன் தான் யாரு? இந்த ஆபிரகாம்ங்கிற கொள்கையை சொல்றதுக்கு அழிச்சா, அல்லாஹ்னா கடவுளு, அல்லாஹ் மட்டும்தான் கடவுளு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து ஒரு தூதர் போல வந்து, தூதராக இல்லாமல் தூதர் போல வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக இந்த ஆபிரகாம் அந்த மக்களிடத்திலே வரவில்லை. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக வந்தான். இப்ப அல்லாஹ் என்ன பாக்குறான்னா, அவனே ஒரு ஓரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான், அவனுக்கு நீ எந்த தகுதியுமே இல்ல, ஓரமா நிக்கிறாங்க, என்னத்தையோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாக்குள்ள உட்கார்ந்து ஒரு 365 சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் என்ன ஆட்சியாளர்களுக்கு என்ன சொல்றா, நீ நாட ஆண்டுட்டு போ. RSS இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாளைக்கு உங்க கையில அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து நீங்க தான் இந்த நாட்டை ஆளணும்னு ஆக்கினா கூட முஸ்லீம் இல்லைங்கிறத தாண்டி ஆட்சி கட்டுல அமர்ந்து விட்டால் நீதியா ஆட்சி செய்யணும். கொள்கையை பரப்புறது கிடையாது ஆட்சி. ஆட்சிங்கிறது என்னன்னு கேட்டா மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது, மக்களுக்கு நல்லவற்றை என்ன செய்வது, மக்களுக்காக செய்து கொடுப்பது. இதுதான் ஆட்சியாளருடைய கடமை. அதை தாண்டி நீங்கள் என்ன கொள்கையில இருக்கிறீர்களோ அந்த கொள்கையை அந்த மக்களிடத்திலே வலியுறுத்தி திணிக்க கூடாது. அது இல்ல ஆட்சியாளர்களுக்குரிய வேலை. விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் தானே மன்னர் ஆக்கி வைக்கிறா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவர்கள் இந்த சிறுபடையை அழிக்க வந்த நேரத்திலே அவர்களுடைய சூழ்ச்சி இருக்கிறதே, அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியிலே முடிக்கவில்லையா? நம்ம இதான் வழங்கணும். இன்னைக்கு நம்ம பயப்படுறோம். இன்னைக்கு சமகாலத்துல 2026ல 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு சாரார் மத்தியிலே ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள் என்பதற்காக எல்லாரும் பயப்படுறான். அப்படித்தானே? அவன்கிட்ட திட்டம் இருக்குது, அவன்கிட்ட ரூல் இருக்குது, அவனுடைய இலக்கே இதுவாதான் இருக்குது. அதனால அவன் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். அப்படித்தானே? நம்மகிட்ட என்ன இலக்கு இருக்கிறது? நம்ம அதுக்காக பிரார்த்தனை பாலஸ்தீனத்தை பாக்குறோம் தானே? நம்ம குழப்பல உரையில அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நீதியைத்தான் பார்ப்பான், முஸ்லிம் இல்லைன்னு பார்க்க மாட்டான். இதே பாபர் ஆட்சி செய்யறாரு, இந்து சமுதாய மக்கள் ஆட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்கள், பலவீனர்களாக இருக்கிறார்கள். பாபர் அடக்குமுறையை கையாண்டார்னு வைங்களேன், அங்க பாபருக்கு மீது அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்பது திரும்பும். விளங்குதா உங்களுக்கு? இதைத்தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியிலே முடிக்கவில்லையா? அர்சல அலைஹிம் தைரன் அபாபில், அவர்களுக்கு எதிராக பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். அவங்கள்ட்ட பவர் இல்லையில. தாவூத் நபியினுடைய அந்த வரலாறு நான் சின்னதா சொல்லும் போது இது உங்களுக்கு புரிஞ்சிடும். சண்டை பிடிக்கிற அளவுக்கு எந்த தகுதியுமே இல்லை உங்களுக்கு. அவன் வந்தா அண்டர் அரெஸ்ட் தான், கையை கட்டி சரிப்பா நீ என்ன சொல்றியோ ஏத்துக்கிற, காபத்துல்லா வேணுமா எடுத்துக்கோ. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, காபத்துல்லாவை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் யானைப்படையை அழித்தான் அப்படின்னு நினைக்கிறோம். காபத்துல்லாவை காப்பாற்றுறதுக்குலாம் அல்லாஹ் யானைப்படையை அழிக்கல, அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தான் யானைப்படையை அழித்தான். விளங்குதா உங்களுக்கு? இந்த அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும். காபத்துல்லா இப்ராஹிம் நபியா கட்டினாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினாங்க. கட்டிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மண்ணிலே ஹாஜரா அம்மையார் அவர்களையும் அவர்களுடைய புதல்வர் இஸ்மாயில் நபி அவர்களையும் கொண்டு போய் விடுகின்ற வரையிலே, ஆதம் நபி காலத்தில் இருந்து இப்ராஹிம் நபி காலம் வரையிலே காபத்துல்லா பாதுகாப்பற்ற ஒரு இடமாக கிடந்தது. விளங்குதா உங்களுக்கு? இந்த அடிப்படையை நம்ம புரியணும். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தர்றான்னா, அடக்குமுறை செய்கின்ற யாரா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு நாள் தோற்று விடுவார்கள். இதுதான் பாடம். நீங்க வரலாறு முழுக்க, குர்ஆன் முழுக்க தேடி பாருங்க. ஆது சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறான், அவர்கள் தங்களை வலிமையானவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள்.
அவர்களை விட வலிமையானவன் அல்லாஹ் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் உம்மத்துக்கான பாடம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்மள மாதிரி ஒரு மனுஷன், நம்மளை விட கொஞ்சம் பொருளாதாரம் அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிறது, நம்மளை விட அறிவு கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கு. அல்லாஹ் தானே தந்திருக்கிறா. ஆட்சி கட்டில அமர வச்ச அவனுக்கே அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது எப்படி இருக்கும்னு விளங்கணும்ல. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நம்ம யாருக்காவது அவனை பார்த்து பயப்படுறோம். போராட்டம்னு ஒண்ணு நடத்துறோம் தானே, போராட்டம் வாய்வழி போராட்டங்கள், அவ்வளவுதானே. அதை தாண்டி அப்படி என்னமாவது இருக்குதா? உங்களால் யுத்தம் செய்ய முடிய வேண்டிய நிலை வந்தால் நீங்கள் யுத்தம் செய்தாவது என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தீய ஆட்சியாளர்களுக்கு எதிராக களத்திலே நிற்க வேண்டி இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கான பாடம் நல்ல ஆட்சி நடத்துறா அப்படிங்கிறது. உம்மத்துக்கு பாடம் நல்ல ஆட்சி நடத்தலையா, யாரா இருந்தாலும் சட்டை பிடிச்சி கீழே இறக்கி விடு, அதான் பாடம். விளங்குதா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருந்தால் கூட அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கக்கூடிய மக்களாகவாவது நம்ம என்ன செய்யணும்? நிக்கணும். பாலஸ்தீனத்துக்கிட்ட நிக்கவே முடியலையா அவனால? பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறும்டான்ல அல்லாஹ். மக்கா வெற்றி மாதிரி பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறும், அப்படிதானே? என்னென்னமோ ஜாலங்கள் காட்டுகிறார்கள், பார்க்க முடியுதானே? நிக்க முடியுதா அவனால? அவனால் யூதர்களால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆளுமையாளர்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு படையாக யார் இருக்கிறா? பாலஸ்தீனம் மட்டும்தான் இருக்கிறது, அப்படிதானே? 4 நாள்ல அழிச்சிருவேன், என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இருக்குது, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படி எல்லாம் சொல்றான்ல. ஆனா ஏதாவது செய்ய முடியுதா? செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு தான் சாவுறானா? சிலுவை போர் காலத்துல இருந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். சுல்தான் ஜலாவுதீன் காலத்துல இருந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். 3ஆம் சிலுவை போர், 2ஆம் சிலுவை போர், முதல் சிலுவை போர், 4ஆம் சிலுவை போர், நீங்க பாருங்க. ஆனா எங்கேயாவது பேக் அடிக்கிறானான்னு பார்த்தா பேக்கே அடிக்கவே மாட்டேங்கிறான். உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, எங்க கிட்டக்க அல்லாஹ் இருக்கிறாங்கிற ஒரு அடிப்படையை என்ன செய்யறான்? அவன் நம்பிக்கையாக கொண்டு களத்திலே நிற்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, இன்னைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள், இவர்களை எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்கக்கூடாது. நீதி என்னைக்கு அவன்கிட்ட சாவுதோ அன்னைக்கு அல்லாவே அவனை முடிச்சு விட்டுருவான். விளங்குதா உங்களுக்கு? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், தர்மீகிம் ஹிஜாரத்தி மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை வீசின. அந்த பறவை இருக்குல்ல, வேற உயிரினம் வந்து சிங்கம் வந்துச்சுன்னு வைங்களேன், யானைக்கும் சிங்கக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு வைங்க. ஒரு இடத்துல சிங்கம் ஜெயிக்கும், அப்படிதானே? இன்னொரு இடத்துல யானை ஜெயிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிருகமா, உயரமானதா, தும்பிக்கையை வச்சு பிடிச்சி தூக்கி கீழே போட்டு கால்களை வைத்து மிதித்து, அதனாலதானே பயந்தான். ஆனா அல்லாஹ் இப்படி சின்ன பொருளை அனுப்பி வைத்து கூலமாக்கினோம்ங்கிற அல்லாஹ். அந்த வசனத்தை முடிக்கிறான், ஃபஜஅலஹும் காஸிஃபி மாக்கூல், உடனே அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோலை போல என்ன செஞ்சிட்டோம்? ஆக்கிட்டோம். ஆக்கினது எது? வெறும் பறவை, அப்படிதானே? கூட்டம் கூட்டமா அனுப்புன பறவை இருக்குல்ல, அந்த பறவை வாயில சூடேற்றப்பட்ட கற்களை வைத்து அந்த யானை மேலையும் அந்த ஆபிரகாம் மன்னன் மேலையும் அந்த ஆபிரகாம் மன்னனுடைய படையில் இருக்கிற அத்துணை பேர் மேலையும் அல்லாஹ் துப்பி உம்மில வைத்து விட்டான். அது மேல பறந்துகிட்டே என்ன செய்யுது? சூடேற்றப்பட்ட கற்களை மேல துப்பி விடுகிறது. அந்த படையே என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சிருச்சு. அப்படின்னா நீதி செலுத்தப்படாத எந்த முஸ்லிமா இருந்தாலும் அப்படிதான், மூமினா இருந்தாலும் அப்படிதான். அதை நம்ம நாளைக்கு பேசும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். ரசூலுல்லாஹ்வுடைய போர்ல எங்க எல்லாம் நீதி நின்னுச்சு, எங்க எல்லாம் நீதி சாகடிக்கப்பட்டுச்சு, எங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் தோத்தாங்க, எங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற இந்த 6 நாள் உரைகளை பார்க்கின்ற பொழுது, ஓ இந்த பாடத்தை தான் அல்லாஹ் மனித குலத்துக்கு நடத்துகிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை என்ன செய்ய முடியும்? நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்ப முதல்ல என்ன விளங்கணும்னா, உம்மத்துக்கான படிப்பினை என்பது அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். அவன் வழிகாட்டுவான். அவன் என்னைக்குமே நம்பிக்கை கொண்டவர கைவிடவே மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? அவங்க எல்லாரும் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி. எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவருக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்களுடைய சூழ்ச்சி மலைகளை புரட்டக்கூடியதாக இருந்தால் கூட இந்த விழிப்புணர்வு தான் நம்ம உள்ள நம்பிக்கை வரணும்லங்க. அல்லாஹ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் விளங்குதா உங்களுக்கு? நம்மள மாதிரி உள்ள மனுஷன் சொல்ல அவனுக்கு பயப்படுறோம். நம்ம இன்னைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்ற 100 ஆண்டுகாலமாக இஸ்லாமிய சமுதாயத்தை, சிறுபான்மை சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்பதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோமே. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நம்பிக்கை கொண்டிருக்க, நீ உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது அவனால. அதானுங்க உம்மத்துக்கான விழிப்புணர்வு. காலகாலமா பார்த்துக்கிட்டு வரல, காலகாலமா அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. அல்லாஹ் அப்படி சொல்லுகிறார். அவர்களுடைய சூழ்ச்சி மலையை புரட்டக்கூடியதாக இருந்தால் கூட
அது வெல்வது யாரிடத்துல இருக்கிறது? முடிவை கவனிங்களேன். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வேணாலும் பண்ணட்டும்டா, உலகமே சேர்ந்து கூட நிக்கட்டும், அது வெல்வது இருக்குதுல, அது வெல்வது யாரிடத்தில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறா? அல்லாஹ் ஒரு ஸ்டேட்மெண்ட முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? இது எப்ப சொல்லப்பட்டது? பிறந்த உடனே கொடுத்துட்டா. ஈசா நபி அவங்க நபி பெருமானார் ஈசா நபி அல்ல. ஈசா நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் தொட்டில் குழந்தையிலாக இருக்கின்ற பொழுது தூதத்துவத்தை தந்தார். ரசூலுல்லாஹ் 10 வயசு ஆயிருச்சு, தூதர் ஆயிட்டாங்களா? 20 வயசு ஆயிருச்சு, தூதர் ஆயிட்டாங்களா? 30 வயசு ஆயிருச்சு, தூதர் ஆயிட்டாங்களா? 40வது ஆண்டில் தான் நபி பெருமானார் தூதராக ஆகிறார்கள். அது வரைக்கும் யானைப்படை என்ன செய்தது? யானைப்படையை சூடேற்றப்பட்ட அந்த பறவைகள் என்ன செய்தது என்ற வரலாறை பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அபு தாலிப் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்துல் முத்தலிப் சொல்லியிருக்க மாட்டாரா? அபு ஜஹல் சொல்லியிருக்க மாட்டாரா? அபு சொல்லியிருக்க மாட்டாரா? அதுவரை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச பிள்ளை தானே அவங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளை தானங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் நபுதை இல்லல்லா என்ற ஏகத்துவ சங்கநாதத்தை நபி பெருமானார் முழங்குகின்ற வரையிலே யாரும் நபி பெருமானாரை வெறுப்பாகவோ விருப்பத்திற்கு அப்பாற்பட்டவராகவோ பார்த்ததே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த வரலாறை எல்லாரும் சொல்லியிருப்பான்ல. அதனாலதான் அல்லாஹ் அப்படி ஆரம்பிக்கிறான். யானைப்படையை உமது இறைவன் என்ன ஆக்கினான் என்பதை நபியே நீ கவனிக்கவில்லையா? கவனிக்கலைன்னா பார்க்கல, பார்த்தாதானே கவனம். அறியவில்லையான்னா என்ன அர்த்தம்? சொன்னாங்கல்ல, அது உண்மைங்கிற அல்லாஹ். வரலாறுகளை உன்னிடத்திலே சொன்னார்களே உன்னுடைய மூதாதையர்கள், அந்த வரலாறு உண்மை. அந்த வரலாற்றிலே உங்களுக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவர்களுக்கு மிக சமீபத்திலே இருந்தது. உம்மத்தை அடைய வேண்டிய விழிப்புணர்வு இதுதான். உங்களுக்கு அல்லாஹ் தாவூதுடைய விஷயத்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறுபடைகள். தாவூத் நபியினுடைய வரலாறுலாம் நீங்க கண்டிப்பா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள், அடக்குமுறை செய்யப்படுகின்ற ஒரு ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டி இருக்கிறது. தாவூத் நபி அவர் நபி, அவர் அல்லாஹ் மன்னராக்கல. தாலூத் அவரு நபி கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? தாவூத் வரலாறு தான் நம்ம பேசுறோம். தாலூத்துடைய வரலாறு யார் பேச? ரெண்டும் எல்லாம் சமகால தாள்க. தாவூத் நபியா இருக்கிறாரு. தாவூத் நபியினுடைய உம்மத்திலே ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அங்க ஜாலூத்னு ஒருத்தர் இருக்கா. எல்லாம் ரிலேட்டடா இருக்கு பாருங்க பேரு. இன்னைக்கு நம்ம அப்படி வைக்கிறோம்ல, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அப்படி வைக்கிறோம்ல, அது மாதிரி ரிலேட்டட் பேரு. தாவூத்து, தாலூத்து, ஜாலூத்து அப்படி இருக்கா? இந்த ஜாலூத்துங்கிறவன் ஆபிரகா மாதிரியே வலிமையான படை, சின்ன படை கிடையாது. அல்லாஹ் அந்த வரலாறு பேசுறான். சூரத்துல் பக்ராவுல 249வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றான். ஒரு கட்டத்துக்கு மேல யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டு தாலூத்த மன்னராக்கிட்டான் அல்லாஹ். அவருக்கு பெரிய உடல் வலிமையையும் கல்வி ஞானத்தையும் வழங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மேல உள்ள வசனங்கள்ல அந்த விஷயங்களை சொல்லி கொண்டு வந்து எல்லாரும் யுத்தம் செய்யுங்கப்பா, 100 பேர் இருந்தா 200 பேரை அடிக்கலாம், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் போ அப்படின்னு அல்லாஹ் ஆர்டர் போட்டானா எல்லாரும் கடந்து போறாங்க. இந்த வரலாறு சூரத்துல் பக்ராவினுடைய 249வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். அப்படியே போவாங்களா, ஒரு பெரிய நதி வரும், இந்த நதியில தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர். நாளைக்கு யஜூஜ் மஜூஜ் வருவான்ல, திறந்து விடப்பட்ட உடனே அவன் வெளியே வந்த உடனே ஒரு பெரிய தடாகத்துல தண்ணியை குடிச்சிட்டு தான் நகலவா. பின்னாடி வந்த அந்த மக்கள் கேட்பாங்க, இங்க பெரிய அருவி இருந்திருக்கு போல, பெரிய தெப்பம் இருந்திருக்கு போல, கடல் மாதிரியான ஒரு இடம் இருந்திருக்கு போல. கடல்னு வார்த்தை இல்ல, புரியறதுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தடாகத்தை அவர்களும் கடந்தார்கள். யாரு? தாவூத் நபியினுடைய சமுதாயம் கடந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், அங்க தண்ணி குடிக்க கூடாது. தாகத்துக்காக ஒரு மடக்கு குடிக்கிறவங்களை தவிர யார் அதை குடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகிறான் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சொல்லி அப்ப ரொம்ப தூரம் நடந்து போயிருக்காங்கன்னு விளங்குது. அவங்களுக்கு எதுக்கு தண்ணி குடிக்கணும்னா களைப்படைஞ்சிட்டோம் சொல்லிட்டு வேணாண்டா, சண்டை போட வேணாண்டா, இவங்களை எதிர்த்து நிக்க முடியாதுடா அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அதிலே அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி. அது டீட்டெயிலா பின்னாடி கிடைக்குது. தண்ணி எல்லாம் நிறைய பேர் குடிச்சிருவாங்களா? தண்ணியை குடிச்சும் அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, இவர்களை எங்களால் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். யாரு? யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு சென்று அந்த தடாகத்திலே தண்ணீரை அறிந்துவிட்ட அந்த மக்கள் எல்லாம் இவன் இந்த ஜாலூத்தை எதிர்க்கிற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு வலிமை இல்லை என்று சொன்னார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்பதான்
அந்த மக்களுக்கும் சொல்லுகிறான், நபி பெருமானாருக்கும் சொல்லுகிறான், இனி கியாமத் நாள் வரையிலே வரவிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறுபடைகள். இதை மட்டும் சொல்லல, விளங்குதா உங்களுக்கு? தாவூத் நபி காலத்துல நடந்த ஜாலுத்துடைய படையை மட்டும் சொல்லல. தாலுத்துடைய படை பெரிய படை, ஜாலுத்துடைய படை பெரிய படை, தாலுத்துடைய படை சின்ன படை. அதுதான் சொல்றான், நீ சின்ன படைலாம் பயப்படாத, எத்தனையோ சின்ன படைகளை அப்படிங்கிறான் அல்லாஹ். எத்தனையோ சிறுபடைகள், கலபத் ஃபியத்தின் கசீரத்தின், பெரும்படைகள் பலவற்றை அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வெற்றி கொண்டுள்ளன. இதுதான் உம்மத்துக்கான பாடங்க. நீ எண்ணிக்கையில பெருசா இருக்க தேவையே இல்லை, ஒரு சூப்பர் பவர் உங்கூட இருக்கு, அப்படிதானே? அனைத்து பொருட்களின் மீது ஆற்றலுடைய அல்லாஹ் உங்கூட இருக்கான், அப்படிதானே? மூசா நபி இந்த வார்த்தையை சொல்லலையாங்க? ஃபிரௌன் படை துரத்திட்டு வருது, கடல் குறுக்கிட்டுருது, காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. திடீர்னு அவன் வண்டி எடுத்துட்டு பின்னாடி வந்துடுறா. தங்க தேரிலே குதிரையிட்டப்பட்ட அந்த வாகனத்திலே அவன் வந்து நிற்கிறான். எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க, பயப்படுறாங்கல்ல. யா மூசா, மூசாவே அவ்வளவுதான், செத்தோம் தொலைஞ்சோம், இன்னால முதுரக்கூன், எங்களுக்கு முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி சொல்லுகிறாரு, கல்லா, அவ்வாறு இல்லை, அப்படி இல்லை, இன்னமைய ரப்பி ஷயஹ்தீன், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் உம்மத்துக்கு அல்லாஹ் விழிப்புணர்வா கொடுக்கிறான். பயப்படவே பயப்படக்கூடாது. இந்த உலகத்திலே யார் உங்களுக்கு எதிராக என்ற நம்பிக்கை கொண்டவனும் நம்பிக்கை கொள்ளாதவனும் சமமான அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடத்துல கேட்கிறான். விளங்குதா உங்களுக்கு? உதவி யாருடைய உதவி யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். எத்தனையோ சிறுபடைகள் பெரும்படைகள் பலவற்றை அல்லாஹ்வுடைய விருப்பப்படி என்ன செய்திருக்கிறது, வென்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹுமா சாபிரீன், சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். 2 ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்லி தர்றான். நீதானா ஜெயிப்ப, என் உதவி வந்துட்டா நம்பிக்கை கொண்ட நீதான் ஜெயிப்ப அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது வரைக்கும் சகிச்சுக்கோ, அல்லாஹ் அவங்க கூட தான் இருக்கான். 2 ஸ்டேட்மெண்ட் விளக்குதா உங்களுக்கு? எத்தனையோ சிறுபடைகள் பெருபடையை வென்றது, ஆனா பெரும்படை வென்று கொண்டே இருக்கிற மாதிரி உனக்கு தெரியறதுல நீ பயப்படுற, ஆன்சைட்டி ஆகுற, மன அழுத்தம் அடைகிற, தோத்துருவோமோன்னு அச்சமடைகிற, தோக்க மாட்ட. நீ சகிச்சுக்கிட்டா நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு என்ன செய்யறா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியிலே ஒரு வாக்குறுதி தருகிறான். இந்த செய்தி நபி பெருமானார் அவர்களுக்கு முந்தைய வரலாறுகளின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல்லா ஆட்சியாளரா ஆனதுக்கு பிறகு இதுதான் பாடம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். ரசூல்லா ஆட்சியாளராகவும் இருக்கிறாங்க, உம்மத்துக்கான வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க, அப்படிதானே? 2 பேருக்கும் தேவையான செய்தியை முந்தைய வரலாறுகளின் வாயிலாக என்ன செய்திருந்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வாயிலாக சொல்லி இருந்தான். அதுக்கு பிறகு இந்த வரலாறு எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் யுத்தக்களங்களை சந்திக்க வைத்தார். சந்திக்க வைத்த நேரத்திலே என்னென்னவெல்லாம் நடந்ததோ அந்த எல்லா இடத்திலும் இது போன்ற உதவிகளை, இது போன்ற விழிப்புணர்வை, இது போன்ற மன்னர்களுக்கான பாடத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நடத்தி தந்திருக்கிறான் என்கின்ற அடிப்படைகளை விளங்கியவர்களாக இதுதான் முன்னுரை என்கின்ற அடிப்படையோடு இந்த தலைப்பை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் ஆட்சியாளர்களுக்கு என்ன பாடத்தை சொல்லுகிறது, உம்மத்துக்கு என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என்கின்ற செய்திகளை அறிந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.